கல்லீரல் பாதிப்பு, மூட்டு வலி, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த கலிதா ஜியா டாக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் இன்று காலை 6 மணியளவில் உயிர் பிரிந்ததாக கலிதா ஜியா தலைமையிலான வங்கதேச தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக ஃபேஸ்புக் பதிவில் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் வரும் பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் போகுரா தொகுதியில் கலிதா ஜியா சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பொது தேர்தலை ஒட்டி ஏறத்தாழ 17 ஆண்டுகள் கழித்து தாயகம் திரும்பிய அவரது மகன் தாரிக் ரஹ்மான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வங்கதேசத்தின் முதல் பெண் பிரதமரான கலிதா ஜியா இருமுறை அந்த பதவியை வகித்திருக்கிறார். கடந்த 1984 தனது கணவர் ஜியாவுர் ரஹ்மான் படுகொலைக்கு பின் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற கலிதா ஜியா அப்போதைய எச்.எம். எர்ஷாத் ஆட்சிக்கு எதிராக தீரத்துடன் போராடியதால் 9 ஆண்டுகளில் 7 முறை சிறைவாசம் அனுபவித்தது குறிப்பிடத்தக்கது. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.